யூனிவர்சிட்டி எபிசோட் 13ல என்ன நடக்குது பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. மறக்காம ஒரே ஒரு லைக் பண்ணுங்க. வாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம். இதுக்கு முந்தின எபிசோட்ல எல்லாரும் ட்ரூத் ஆர் டேர் கேம் விளையாடி இருப்பாங்க. அந்த கேம் நடந்த இடத்துல இருந்தா இந்த எபிசோட் ஆரம்பமாகுது. எடுத்த உடனே ஜென் டேவை பார்த்து, அன்னைக்கு பார்ட்டில நீ தானே ஜூஸ்ல ஐஸ் கியூப் போட்டு எடுத்துக்கிட்டு வந்த, ஆனா அன்னைக்கு நீ மட்டும் தனியா போகல, உன் கூட இன்னொருத்தர் வந்தாங்கன்னு சொல்லிட்டு திரும்பி ஜெரோம பாக்குறா. அவ அப்படி பார்த்த உடனே மத்த ஃப்ரெண்ட்ஸும் திரும்பி ஜெரோம பாக்குறாங்க. அப்ப ஜென் ஏன் உங்களுக்குலாம் ஞாபகம் இல்லையான்னு கேக்குறா. நீ என்ன சொல்ல வரன்னு வெனசா கேட்க, அப்ப ஜென் ஜெரோம் அன்னைக்கு ராத்திரி நீ எங்க இருந்த, என்ன பண்ணிட்டு இருந்தன்னு கேக்குறா. ஜெரோம் அவ கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லாம அமைதியா இருக்காரு. கடுப்பான ஜென் நர்ஸ் கொடுத்த அந்த பேப்பரை எடுத்து ஜெரோம் மேல வீசிட்டு, என்ன இப்பவும் பேச மாட்டியா, நீ தானே அதை வாங்கின, ஞாபகம் இல்லையா, நாங்க சாப்பிட்ட ட்ரிங்க்ஸ்ல விஷம் கலந்தது நீ தானே, எங்களுக்கு விஷத்தை கொடுத்தது நீ தான்னு ஒத்துக்கோன்னு சொல்றா. அதுக்கப்புறம் தான் ஜெரோம் மெதுவா, நீ சொல்றது கரெக்ட் தான், நான் தான் ஐஸ்ல அதை கலந்த, மேடம் வயலட் உனக்கு ஏதோ தீங்கு பண்ண போறாங்கன்னு அவ சொன்னா, அதனாலதான் அப்படி பண்ணன்னு சொல்றாரு. அதை கேட்ட மியா, உன்கிட்ட யார் அப்படி சொன்னதுன்னு கேக்குறா. ஜென்னுக்கும் தேவுக்கும் ரெட் ஹூடி போட்ட ஒரு பொண்ணு ஆன்டிடோஸ் கொடுத்தாலே அவதான் இத சொன்னதா ஜெரோம் சொல்றாரு. அப்படியே நடந்த பிளாஷ்பேக் நமக்கு அமைக்கிறாங்க. ஒரு நாள் ஜெரோம மீட் பண்ண அந்த ரெட் கலர் ஹூடி போட்ட பொண்ணு மேடம் வயலட்டும் பிரான்சிஸ்கோவும் ஜென்னை ஏதோ பண்ண போறதா பிளான் போட்டிருக்கிறதாகவும், அந்த பிளான அக்யூசேஷன் பார்ட்டில எக்ஸிக்யூட் பண்ண போறதாவும், அவங்களுக்கு முன்னாடி நாம தான் ஏதாவது மூவ் பண்ணணும்னு சொல்றா. அவ சொன்னதை கேட்டதுக்கு அப்புறம் தான் ஜெரோம் கிளினிக்கு போய் நர்ஸ் கிட்ட அந்த பாய்சனை வாங்கியிருக்காரு. மேடம் வயலட்டுக்கு முன்னாடி ஜென்னுக்கு கொஞ்சமா பாய்சன் கொடுத்து அவ உயிரை காப்பாத்தணும் தான் ஜெரோம் இந்த மாதிரி பண்ணிருக்காரு. பாய்சனை வாங்கின ஜெரோம் அந்த பொண்ணை மறுபடியும் மீட் பண்ணி அதை அவகிட்ட காமிக்கிறாரு. அவளும் அவகிட்ட இருக்க ஆன்டிடாட்ட ஜெரோம் கிட்ட காட்டுறா. அதை பார்த்த ஜெரோம் ஜென்னுக்கு சீக்கிரமா உதவி பண்ணணும்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறாரு. அதுக்கப்புறம் பார்ட்டில ஐஸ் கியூப்ல பாய்சனை கலந்து வைக்கிறாரு. பார்ட்டில டேவும் ஜென்னும் அந்த ஜூஸை குடிக்கிறாங்க. ஆனா ஜெரோம் எதிர்பார்த்ததை விட ஜென் அன்னைக்கு அளவுக்கு அதிகமா ஜூஸ் குடிக்கிறா. அதனாலதான் அவளோட நிலைமை கொஞ்சம் சீரியஸா மாறுச்சு. அதுக்கப்புறம் நடந்ததெல்லாம் நமக்கு தெரியும் இல்லையா. அப்படியே அந்த பிளாஷ்பேக் முடிய இத சொன்ன ஜெரோம் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட மன்னிப்பு கேக்குறாரு. அதை கேட்ட மேட் ஜெரோம திட்டுறாரு. மத்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மேட்டை சமாதானப்படுத்துறாங்க. அப்போ ஜென் மேட் கிட்ட, அவன் என்ன காப்பாத்தணும்னு நினைச்சிருக்கான், அதை புரிஞ்சுக்கோன்னு சொல்லிட்டு அடுத்ததா ஜெரோம பார்த்து அந்த ஆன்டிடாட் பாட்டில யார் தூக்கி போட்டதுன்னு கேக்குறா. அதுக்கு அவன் அந்த ரெட் கலர் ஹூடி போட்ட பொண்ணுதான்னு சொல்றான். அப்படின்னா நமக்கு தெரியாம நம்மள யாரோ பாதுகாத்திருக்காங்கன்னு ஜென் சொல்றா. அப்புறம் இன்னொரு பக்கம் அந்த சயின்டிஸ்ட காட்டுறாங்க. வழக்கம் போல அந்த சயின்டிஸ்ட் இறந்து போன ஒரு பொண்ணோட டெட் பாடியை பார்த்து ஏதோ நோட் பண்ணிட்டு இருக்காரு. அடுத்ததான் அந்த இடத்துக்கு ரெட் கலர் ஹூடி போட்ட அந்த பொண்ணோட இறந்த உடம்ப கொண்டு வராங்க. இன்னொரு பக்கம் ஜென் லைப்ரரிக்கு போயிட்டு நோட்ஸ் எழுதிட்டு இருக்கா. அங்க வந்த ஃப்ரிட்ஜி நான் சில விஷயங்களை கிளியர் பண்ணணும்னு சொல்றா. அதுக்கு ஜென் எனக்கு அதுக்கெல்லாம் டைம் இல்லைன்னு சொல்றா. அதுக்கு ஃப்ரிட்ஜி சுப்ரீமோ விஷயத்தை பத்தி பேசணும்னா கூட பேச மாட்டியா, நாம ரெண்டு பேரும் ஒரே விஷயத்தை தான் விரும்புறோம், அது சுப்ரீமோவை பாதுகாக்கிறதுன்னு சொல்றா. நீ சொல்றத நான் எப்படி நம்புறதுன்னு ஜென் கேட்க, அதுக்கு ஃப்ரிட்ஜி நம்ம எல்லாரையும் இந்த இடத்துல இருந்து தப்பிக்க வைக்க அவரால தான் முடியும்னு நான் நம்புறேன், நானும் இங்க இருந்து வெளியே போக ஆசைப்படுறேன், அதனால நாம ரெண்டு பேரும் சேர்ந்து வேலை பார்க்கலாம்னு சொல்றா. அவ சொன்னதை யோசிச்சு பார்த்த ஜென், சரி ஆனா நீ என்ன எஸ்எஸ்ஜி செக்ரட்டரியா மதிக்கணும்னு சொல்றா. அதுக்கு ஃப்ரிட்ஜியும் ஒத்துக்கிறா. அப்ப ஜென், நான் ஒத்துக்கிட்டதுனால நம்ம ஃப்ரெண்ட்ஸ் நினைச்சுக்காத, நமக்குள்ள இது வெறும் டீல் தான் சொல்றா. அதுக்கு ஃப்ரிட்ஜி ஓகே டீல் தான், நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து லஞ்ச் சாப்பிடலாமான்னு கேக்குறா. அதுக்கு ஜென்னும் ஒத்துக்கிறா. அடுத்ததா ரெண்டு பேரும் லஞ்ச் சாப்பிட போறாங்க. கேன்டீனுக்கு போன ரெண்டு பேரும் முதல்ல ஜூஸ் எடுக்க போறாங்க. முதல்ல ஃப்ரிட்ஜி ஜூஸ் எடுக்க பின்னாடி நின்னுட்டு இருந்த ஜென், நாம ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸா நடந்துக்க கூடாது மறந்துடாதுன்னு சொல்றா. அதுக்கு அவளும் நடந்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டு ஜூஸை எடுத்துக்கிட்டு போயிடுறா. அடுத்ததா ஜென் ஜூஸை எடுக்க அங்க ரோக்சனும் அவ ஃப்ரெண்ட்ஸும் வராங்க. வந்த ரோக்சன் அவ பேக்ல இருக்க திங்ஸ் எல்லாம் கீழே கொட்டிட்டு இதெல்லாம் எடுத்து கொடுன்னு ஜென்னுக்கு கட்டளை போடுறா. ஜென்னும் அமைதியா அதெல்லாம் எடுத்து கொடுக்கறா. அந்த நேரத்துல அவளோட ஃப்ரெண்ட்ஸ் வந்துடுறாங்க. அவங்களையும் ரோக்சன் அவமானப்படுத்துறா. ஆனா வெனசாவும் மியாவும் அவளுக்கு தகுந்த பதிலடி கொடுக்கறாங்க. ரோக்சன் அழுதுகிட்டே அங்க இருந்து போயிடுறா. அதை பார்த்த பசங்க பொண்ணுங்களை பாராட்டுறாங்க. அதுக்கு மியா ரோக்சனுக்கு இது தேவைன்னு சொல்றா. அதை கேட்ட ஜென், அவ உன்னை பழிவாங்க நினைச்சா என்ன பண்ணுவ, இல்ல அதை விட மோசமா நடந்துகிட்டா என்ன பண்ணுவேன்னு கேக்குறா. அதுக்கு மியா அதுக்கு தகுந்த பதில் கொடுப்பேன்னு தைரியமா சொல்றா. அப்ப அங்க சுப்ரீமோவும் ஆஞ்சலிகாவும் வராங்க. வந்த சுப்ரீமோ, நான் இங்க உட்காரலாமான்னு கேட்க, ஜென்னை தவிர மத்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிளாஸ் இருக்குன்னு கிளம்புறாங்க. போறப்ப மேட் ஆஞ்சலிகாவையும் கூட்டிட்டு போயிடுறாரு. அடுத்ததா ஜென்னுக்கு பக்கத்துல உட்கார்ந்த சுப்ரீமோ அவ சாப்பிடாம இருக்கிறத பார்த்து சாப்பிடுன்னு சொல்றாரு. ஜென்னும் அவரை சாப்பிட சொல்ல சுப்ரீமோ டேபிள்ல இருந்த சாப்பாட பாக்குறாரு. டேபிள்ல வெஜிடபிள்ஸும் கீரையும் தான் அதிகமா இருக்கு. அதை பார்த்த சுப்ரீமோ இதையா சாப்பிடுறேன்னு கேக்குறாரு. அதுக்கு ஜென், கீரையும் காய்கறியும் ரொம்ப நல்லது, நீங்களும் சாப்பிடுங்கன்னு சொல்றா. அதுக்கு சுப்ரீமோ, நீ என்ன பார்த்தா போதும், எனக்கு
சாப்பாடு தேவையில்லைன்னு சொல்றாரு. அதுக்கு இவ அப்படியா சாப்பிடுறீங்களா இல்லையான்னு கேக்குறா. இல்லனா என்ன பண்ணுவேன்னு அவரு கேட்க அதை கேட்ட ஜென் லாஸ்டா நடந்த ஒரு ஃபங்க்ஷன்ல சுப்ரீமோ தன்னோட காதல சொல்லிட்டு கிஸ் பண்ண வந்திருப்பார் இல்லையா, அதை நினைச்சு பாக்குறா. அப்போ சுப்ரீமோ ஜென்னு கூப்பிட நினைவுல இருந்து நிஜத்துக்கு வந்த ஜென் சாப்பிட்டு பாருங்க ரொம்ப நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு முதல்ல பாவக்காய கொடுக்கறா. அதை சாப்பிட்ட சுப்ரீமோ ரொம்ப கசக்குதுன்னு சொல்றாரு. அடுத்ததா கீரையை கொடுக்கறா. நான் கீரையை சாப்பிட மாட்டேன்னு அவர் சொல்ல இது கசக்காது சாப்பிடுங்கன்னு இவ சொல்ல அதுக்கப்புறம் சுப்ரீமோ மறுக்காம அந்த கீரையை சாப்பிடுறாரு. கீரை சாப்பிட்ட அடுத்த செகண்ட்லயே சுப்ரீமோ உடம்பெல்லாம் செவந்து போயிடுது. அதை பார்த்த ஜென் பதறி போய் உங்களுக்கு கீரைனா அலர்ஜியா ஏன் சொல்லலன்னு கேக்குறா. அதுக்கு சுப்ரீமோ பரவாயில்ல என் உடம்புக்கு ஒத்துக்கலனாலும் நீ சொன்னதை செய்யணும்னு நினைச்சேன் அதனாலதான் சாப்பிட்டேன்னு சொன்னவரால அதுக்கப்புறம் சரியா உட்கார முடியல, மூச்சு விட கஷ்டப்படுறாரு, இரும்புறாரு. உடனே ஜென்னும் அங்க இருந்த பசங்களும் சுப்ரீமோவை கிளினிக்கு தூக்கிட்டு போறாங்க. அடுத்ததா சுப்ரீமோக்கு ட்ரீட்மெண்ட் போய்கிட்டு இருக்க ஜென் அவர் பக்கத்திலே இருக்கிறா. அப்போ அங்க வந்த ஆஞ்சலிகா சுப்ரீமோட இந்த நிலைமைக்கு நீதான் காரணம்னு சொல்லிட்டு ஜென் கன்னத்திலே மாறி மாறி அறையிறா. அதை பார்த்த நர்ஸ் ஓடி வந்து ஆஞ்சலிகாவை தடுக்கிறாங்க. நீ இப்படி சுப்ரீமோவோட செக்ரட்டரி கிட்ட நடந்துகிட்டது அவருக்கு தெரிஞ்சா பெரிய பிரச்சனை ஆயிடும்னு சொல்றாங்க. ஆனா அவங்க சொல்றத கேட்க மாட்டேங்கிறா. கண்டிப்பா சுப்ரீமோ எழுந்ததுக்கு அப்புறம் இவளுக்கு தண்டனை கொடுப்பாருன்னு சொல்றா. அதுக்கு நர்ஸ் அவரு தன்னோட செக்ரட்டரிய தண்டிப்பாருன்னு நினைக்கிறியா, கண்டிப்பா மாட்டாருன்னு சொல்றாங்க. அதுக்கு ஆஞ்சலிகா அவரு தண்டிக்கலனாலும் நான் தண்டிப்பேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கோவமா போயிடுறா. ஆஞ்சலிகா போனதுக்கு அப்புறம் நர்ஸ் ஜென் கிட்ட அவ சொன்னதை பெருசா எடுத்துக்காத, நீ வேணும்னே இப்படி செஞ்சிருக்க மாட்டேன்னு எனக்கு தெரியும்னு ஆறுதல் சொல்றாங்க. அப்போ அங்க வந்த கேத் ஜென்ன கண்ணா பின்னான்னு திட்டுறாங்க. அதுக்கு ஜென் நான் தெரிஞ்சு பண்ணலன்னு சொல்லியும் கேத் அவ சொல்றத காதலே வாங்காம மறுபடியும் திட்டிக்கிட்டே இருக்கிறாங்க. அப்ப நர்ஸ் கேத்த பார்த்து கொஞ்சம் அமைதியா இருங்க, இப்போ ஒருத்தரை குற்றம் சொல்லவோ சத்தம் போடவோ இது சரியான இடம் கிடையாது, முதல்ல சுப்ரீமோ கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கட்டும், மத்தத அப்புறம் பேசிக்கலாம்னு சொல்லிட்டு கேத்த அங்க இருந்து கூட்டிட்டு போயிடுறாங்க. அவங்க போனதுக்கு அப்புறம் ஜென் சுப்ரீமோ பக்கத்திலே உட்காந்து அவரை பாத்துக்கிறா. கொஞ்ச நேரம் கழிச்சு அவ ஃப்ரெண்ட்ஸ பார்க்க போறா. அப்ப வெனசா நடந்தது கேள்விப்பட்டோம், இப்போ சுப்ரீமோ எப்படி இருக்காருன்னு கேக்குறா. அதுக்கு இவ இன்னும் மயக்கத்துலதான் இருக்கிறாருன்னு சொல்றா. சரி நீ எப்படி இருக்க ஓகேவான்னு வெனசா கேட்க அதுக்கு இல்லன்னு தலையாட்டினவ இதெல்லாம் என்னோட தப்பு தான், நான் அவரை வெஜிடபிள்ஸ் சாப்பிடுங்கன்னு வற்புறுத்தாம இருந்திருந்தா இதெல்லாம் நடந்திருக்காதுன்னு ரொம்ப ஃபீல் பண்றா. அதுக்கு மியா அவருக்கு கீரை அலர்ஜின்னு உனக்கு தெரியாது இல்லையா, இது ஒரு ஆக்சிடென்ட்னு சொல்றா. வெனசாவும் மியா சொல்றது கரெக்ட் தான், நீ இத நினைச்சு வருத்தப்படாத, சுப்ரீமோ கண்டிப்பா நல்லாயிடுவார்னு ஜென்னுக்கு ஆறுதல் சொல்றா. அப்போ அங்க வந்த ரோக்சனும் ஆஞ்சலிகாவும் ஜென் கிட்ட வம்பிழுக்கிறாங்க. அதை பார்த்த ஃப்ரிட்ஜி தேவையில்லாம பிரச்சனை பண்ணாதீங்கன்னு சொல்றா. அதுக்கு ரோக்சன் இது உனக்கு தேவையில்லாத விஷயம், இவளாலதான் சுப்ரீமோ இப்போ அன்கான்சியஸா இருக்கிறாரு, தேவையில்லாம இதுல தலையிடாதன்னு சொல்றா. அதை கேட்ட ஃப்ரிட்ஜி அதிர்ச்சியா ஜென்ன பார்க்க உடனே ஜென் நான் இத வேணும்னே பண்ணலன்னு சொல்றா. ஆனா ஆஞ்சலிகா அவ சொல்றத நம்ப மாட்டேங்கிறா. நடிக்காத, நீ இத வேணும்னே தான் பண்ணிருக்கன்னு சொல்றா. அதுக்கு ஜென் இல்ல நான் சுப்ரீமோ கஷ்டப்படுத்தணும்னு நினைச்சதே கிடையாது, நான் எப்பவும் அவரை கஷ்டப்படுத்த மாட்டேன்னு சொல்றா. ஆனா அவங்க ரெண்டு பேரும் ஜென் சொல்றத நம்பவே மாட்டேங்கிறாங்க. அப்ப ஆஞ்சலிகா அங்க இருந்த பசங்களை பார்த்து நம்ம சுப்ரீமோவை இந்த நிலைமைக்கு ஆளாக்குனவள சும்மா விடலாமான்னு கேக்குறா. அதுக்கு அங்க இருக்க பசங்கலாம் கூடாதுன்னு சொல்றாங்க. அப்ப இவளை என்ன பண்ணலான்னு ஆஞ்சலிகா கேட்க தண்டனை கொடுக்கணும்னு அவங்க எல்லாரும் சொல்றாங்க. அதை கேட்ட ரோக்சன் அங்க இருக்க மத்த ரெண்டு பொண்ணுங்க கிட்ட ஜென்ன கட்டி போட சொல்றா. அவங்க ஜென்ன கட்டி போட்டதுக்கு அப்புறம் ஆஞ்சலிகா அவளை தாக்க ஆரம்பிக்கிறா. அவ தாக்கி முடிச்சதுக்கு அப்புறம் ரோக்சன் தாக்குறா. ஜென் தாங்க முடியாம கீழே விழுந்துறா. அதை பார்த்த ரோக்சன் போதும் விட்டுலான்னு சொல்றா. ஆனா ஆஞ்சலிகா விட மாட்டேங்கிறா. ஆஞ்சலிகாவுக்கு ஜென்னும் சுப்ரீமோவும் லவ் பண்றது பிடிக்கல, ஜென்ன அவர்கிட்ட இருந்து பிரிக்கணும்ன்றதுக்காக தான் இந்த மாதிரி நடந்துகிட்டு இருக்கா. ஜென் கதைய ஒரேடியா முடிக்கணும்னு பார்க்க சுப்ரீமோ சரியான சமயத்துல வந்து ஜென்ன காப்பாத்துறாரு. அது மட்டும் இல்ல அந்த ஹால்ல இருந்த யாரையும் வெளியே போக கூடாதுன்னு கட்டளை இட்டுட்டு ஜென்ன தூக்கிக்கிட்டு அங்க இருந்து போயிடுறாரு. அடுத்ததா ஜென்னுக்கு ட்ரீட்மெண்ட் போய்கிட்டு இருக்கு. அப்ப டாக்டர் ஜென்னோட ரத்த சாம்பிள எடுத்துக்கிறாரு. இன்னொரு பக்கம் விஷயத்தை கேள்விப்பட்ட பசங்க 3 பேரும் மியாக்கும் வெனசாவுக்கும் ஆறுதல் சொல்றாங்க. அப்ப வெனசா இப்போ ஜென் எப்படி இருக்கான்னு தெரியல, அவளுக்கு நம்ம துணை தேவைன்னு சொல்றா. அதுக்கு மியா சுப்ரீமோ உத்தரவு கொடுத்திருக்காரு, நாம அதை மீறக்கூடாது, இங்கே இருக்கணும்னு சொல்றா. இன்னொரு பக்கம் சுப்ரீமோ ஜென் கைய பிடிச்சி உன்னை இந்த நிலைமைக்கு ஆளாக்கனவங்கள நான் சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு மேடம் வயலட்ட பார்க்க போறாரு. சுப்ரீமோ பார்த்த மேடம் வயலட் நீ எதுக்கும் லாய்க்கு இல்லன்னு திட்டுறாங்க. அதுக்கு சுப்ரீமோ நீங்க என்ன வேணாலும் சொல்லிக்கோங்க, நான் என்னோட சந்தோஷத்தை கண்டுபிடிச்சிட்டேன், அதை நான் விட மாட்டேன். அதை கேட்ட மேடம் வயலட் நீயும் லக்ஸ் மாதிரி தான் வீக் ஆனவன்னு சொல்றாங்க. அதுக்கு இவரு நான் லக்ஸ் மாதிரி கிடையாது, என் முதுகுக்கு பின்னாடி என்ன நடக்குதுன்னு பாத்துக்கிட்டு இருக்க, இதுக்கு முன்னாடி பண்ணத மறுபடியும் பண்ண விடுவேன்னு நினைச்சீங்களா, அப்படி இனிமே நடக்க விட மாட்டேன், முடிஞ்சா ஜென்ன தொட்டு பாருங்க, அதுக்கப்புறம் உண்மையான நரகம் என்னன்னு நீங்க உணர்வீங்கன்னு சொல்றாரு. அதுக்கு மேடம் வயலட் என்னைய பயமுறுத்தலான்னு பாக்குறியான்னு கேக்குறாங்க. அதுக்கு சுப்ரீமோ இல்ல
அவளை பயமுறுத்த ட்ரை பண்ணீங்கன்னா கடைசியில பயப்பட போறது நீங்க தான். அவளை கஷ்டப்படுத்த நினைச்சீங்கன்னா அதுக்கான விளைவுகளை நீங்க தான் சந்திக்க வேண்டி வரும்னு சொல்றாரு. அப்படியான்னு சொல்லிட்டு மேடம் வயலட் அங்க இருந்து போறாங்க. மறுபடியும் ஃப்ரெண்ட்ஸ காட்டுறாங்க. அங்க பொண்ணுங்க 2 பேரும் ஜென்ன நினைச்சு ரொம்ப வருத்தப்பட்டு இருக்க பசங்க அவங்களுக்கு ஆறுதல் சொல்றாங்க. இன்னொரு பக்கம் ரோக்சனுக்கும் ஆஞ்சலிகாக்கும் நடுவுல பிரச்சனை வருது. அப்ப ரோக்சன், இந்த பிரச்சனைக்கு காரணமே நீதான், ஜென்ன விலக்கிட்டா சுப்ரீமோ உன்கிட்ட வந்துருவாருன்னு தான் இப்படி செஞ்சேன்னு சொல்றா. அதை கேட்ட ஆஞ்சலிகா ரோக்சன் கண்ணத்திலே ஒரு அற விட, என்ன எப்படி அடிக்கலாம், நான் இந்த யூனிவர்சிட்டியோட குயின் சொன்ன ரோக்சன் ஆஞ்சலிகா முடிய பிடிக்க, பதிலுக்கு ஆஞ்சலிகாவும் இவளோட முடிய பிடிக்க 2 பேரும் செமையா சண்டை போட்டுக்கிறாங்க. அப்ப நாசிர், நிக்கி அவங்களுடைய ஆட்கள் வராங்க. அவங்கள பார்த்த உடனே இவங்க 2 பேரும் சண்டையை நிறுத்திடுறாங்க. நாசிர், எதுக்காக சுப்ரீமோவை கோவப்படுத்துனீங்கன்னு கேக்குறாரு. அடுத்ததா லூக், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சுப்ரீமோவோட கோவத்தை பாத்தீங்கல்ல, அதுக்கப்புறமும் உங்களுக்கு பயமே இல்லையான்னு கேக்குறாரு. அடுத்ததா ரேஸ் சில்வானியாவும் அவருடைய ஆட்களும் வராங்க. அவரை பார்த்த உடனே ரோக்சன் ஓடி போய் அவளுக்கு உதவி பண்ண சொல்லி கேக்குறா. ஆனா ரேஸ், இந்த விஷயத்துல என்னால உதவி பண்ண முடியாதுன்னு சொல்லிடுறாரு. அதை கேட்ட ரோக்சன் அதிர்ச்சியில உறைஞ்சி போய் நிக்க அங்க சுப்ரீமோ வந்துடுறாரு. அவரை பார்த்த ஆஞ்சலிகா, சுப்ரீமோ மன்னிச்சிருங்க, இனிமே நான் இப்படி நடந்துக்க மாட்டேன்னு கெஞ்சுறா. அதுக்கு சுப்ரீமோ, நான் உன்னை மன்னிப்பு கேட்க சொல்லல, நீ பண்ணதுக்கு பொறுப்பு ஏத்துக்கோன்னு சொல்றாரு. அதை கேட்ட ஆஞ்சலிகா, நாங்க பொறுப்பு ஏத்துக்கணுமா, உங்களுக்கு பிடிச்ச செக்ரட்டரி காயப்பட்டுட்டான்னு கோவப்படுறீங்களான்னு கேக்குறா. அதை கேட்ட ஃப்ரிட்ஜி, சும்மா இல்லாம சுப்ரீமோட ஃபேவரட் செக்ரட்டரி நான் தான் சொல்றா. அதுக்கு விபி, நீ தேவையில்லாம இந்த விஷயத்துல மூக்க நுழைக்காதன்னு சொல்லிட்டு அவளை அங்கிருந்து கூட்டிட்டு போயிடுறாரு. அப்ப சுப்ரீமோ, இதுக்கு முன்னாடி பிரச்சனை நடந்தப்போ யாரெல்லாம் இங்க இருந்தீங்களோ அவங்க எல்லாரும் தனியா வந்து நில்லுங்கன்னு சொல்றாரு. அதை கேட்ட ரோக்சன், இத சொல்றதுக்கு நீங்க யாரு, நான் தான் இங்க குயின்னு சொல்றா. அதுக்கு சுப்ரீமோ, இதுக்கப்புறம் அந்த பதவி உனக்கு கிடையாதுன்னு சொல்றாரு. அதை கேட்ட ரோக்சன் அதிர்ச்சி ஆயிடுறா. அப்போ சுப்ரீமோ, இனிமே ரேஸ் சில்வானியா குரூப்ல இருந்து யாரும் குயின் கிடையாது, அந்த பதவி இப்போ ஜென்னுக்கு போகுது, இதுக்கப்புறம் அவதான் அந்த யூனிவர்சிட்டியோட புது குயின் அறிவிக்கிறாரு. அதை கேட்ட வெனசா ரொம்ப சந்தோஷப்படுறா. அப்ப ரோக்சன், நீங்க இந்த மாதிரி பண்ணக்கூடாதுன்னு சொல்ல அதுக்கு சுப்ரீமோ, நான் இப்படிதான் பண்ணுவேன்னு சொல்றாரு. அப்போ மேடைக்கு வந்த ரேஸ் சில்வானியா இந்த யூனிவர்சிட்டியோட புது கிங் மேட்னு அறிவிக்கிறாரு. அடுத்ததா சுப்ரீமோ யூனிவர்சிட்டியோட புது டாப் 10 ஸ்டூடெண்ட்ஸோட பேரை விபி வந்து சொல்றாரு. விபி மேடைக்கு வந்து லிஸ்ட படிக்க ஆரம்பிக்கிறாரு. ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல ஏஸ், அதாவது நம்ம சுப்ரீமோ, 2வது இடத்துல ரேஸ் சில்வானியா, 3வது இடத்துல நாசிர் லூமியா, 4வது இடத்துல ஜென், 5வது இடத்துல விபி, 6வது இடத்துல லியாம், 7வது இடத்துல மேட், 8வது இடத்துல ஃப்ரிட்ஜி, 9வது இடத்துல நிக்கி, 10வது இடத்துல ஜெரோம். 10வது இடத்துக்கு வந்ததை பார்த்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஆச்சரியப்படுறாங்க. லிஸ்ட படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் சுப்ரீமோ நாசிர் டீம் கிட்டையும் ரேஸ் சில்வானியா டீம் கிட்டையும், இதுக்கு முன்னாடி பிரச்சனை நடந்தப்போ இந்த ரூம்ல சில பசங்க இருந்தாங்க இல்லையா, அவங்க எல்லாரையும் நல்லா பாத்துக்கோங்க, அடுத்து வர ஒரு வாரம் முழுக்க உங்க டீமோட டார்கெட் இந்த பசங்க தான், பகலோ ராத்திரியோ நீங்க இவங்கள என்ன வேணாலும் பண்ணிக்கலாம், ஆனா அவங்கள தவிர மத்த யாரையும் எதுவும் பண்ணக்கூடாது, இதுதான் இவங்க பண்ண தப்புக்கு பனிஷ்மெண்ட், இது இந்த சுப்ரீமோட உத்தரவுன்னு சொல்றாரு. அடுத்ததா நாசிரும் அவரோட டீமும் அவங்க இடத்துக்கு போறாங்க. அப்ப லுக் நாசிரை பார்த்து, இந்த விஷயம் உனக்கு ஏற்கனவே தெரியுமான்னு கேக்குறான். அதுக்கு நாசிர் தெரியாதுன்னு சொல்றான். உடனே லுக், அப்புறம் எதுக்காக என்ன டாப் 10ல இருந்து எடுத்துட்டாங்கன்னு கோவமா கேக்குறான். நீ என்ன நினைக்கிறன்னு நாசிர் திருப்பி கேட்க, ஆக்சுவலா லூக்க டாப் 10ல இருந்து தூக்குனதுக்கு நாசிர் தான் காரணம்னு நினைக்கிறான். அதனாலதான் நாசிர் கிட்ட இப்படி பிரச்சனை பண்ணிட்டு இருக்கான். அதுக்கு நாசிர், நீ டாப் 10ல இருந்து விலகுனதுக்கு காரணம் உன்னோட கோபம் தான், அந்த கோபத்தை விட்டுட்டு கொஞ்சம் அமைதியா இருக்க பாரு, தேவையில்லாம பழிய மத்தவங்க மேல போடாத, அதுதான் உனக்கு நல்லதுன்னு சொல்றான். இதை யார் உனக்கு சொன்னதுன்னு லூக் கேட்க, நீ வர வர டீமுக்கே ஒரு சுமையா மாறிட்டு இருக்க, இந்த டீம்ல இருக்கணும்னா ஒழுங்கா இருன்னு சொல்லிட்டு நாசிர் அங்கிருந்து போயிடுறான். அடுத்ததா ஃப்ரெண்ட்ஸ காமிக்கிறாங்க. அப்ப மியா பசங்களை பார்த்து, நீங்க எங்க கிட்ட இருந்து எதையாவது மறைக்கிறீங்களான்னு கேக்குறா. ஆனா பசங்க யாரும் பதில் சொல்லல. அடுத்ததா வெனசா, மேட், ஜெரோம், நீங்க 2 பேரும் இங்க இருக்க ஏதாவது டீம்ல ஜாயின் பண்ணிட்டீங்களான்னு கேக்குறா. அதுக்கப்புறம் மேட், நீ எப்படி கிங்கா மாறினு கேக்குறா. வெனசா சொல்றது உண்மையானு மியா கேட்க, உடனே மேட், இல்ல நாங்க எப்படி அந்த டீம்ல போய் சேருவோம், அவங்க எத்தனை முறை நம்மள காயப்படுத்த பார்த்தாங்க, அத மறந்துட்டீங்களான்னு கேக்குறாரு. அவர் சொன்னதுக்கு ஜெரோமும் சப்போர்ட் பண்றாரு. அதுக்கு வெனசா, அப்ப எப்படி நீங்க டாப் 10க்குள்ள வந்தீங்கன்னு கேக்குறா. அதுக்கு பசங்க, இப்போ எங்களோட கிரேட்ஸ் இம்ப்ரூவ் ஆயிருக்கு, அதனாலதான் டாப் 10ல வந்தோன்னு சொல்றாங்க. அதை கேட்ட வெனிசா, சரி இப்போதைக்கு நீங்க சொல்றத நம்புறேன்னு சொல்றா. அப்ப டேவ், காய்ஸ் இத பத்தி அப்புறமா பேசிக்கலாம், இப்ப போய் ஜென்ன பாக்கலாம்னு சொல்றாரு. அடுத்ததா எல்லாரும் ஜென்ன பார்க்க போறாங்க. இன்னொரு பக்கம் சுப்ரீமோ ஜென்ன போய் பாக்குறாரு. ஜென் அப்பதான் கண்முழிச்சு பாக்குறா. அதை பார்த்த சுப்ரீமோ ரொம்ப சந்தோஷப்படுறாரு. அப்ப ஜென், சுப்ரீமோ எனக்கு என்ன ஆச்சுன்னு ஏதோ கேட்க வரா. அத பாதியிலே நிறுத்தின சுப்ரீமோ, மன்னிச்சிரு, என்னாலதான் அவங்க உன்னை டார்கெட் பண்ணாங்க, நான் உன்னை இழந்துருவோன்னு நினைச்சு ரொம்ப பயந்துட்டேன்னு சொல்றாரு. அதுக்கு ஜென், நீங்க
நீங்க இப்போ நல்லா இருக்கீங்களான்னு கேக்குறா. தலையாட்டின சுப்ரீமோ, நீ நல்லா இருந்தா நானும் நல்லா இருப்பேன். அதுக்கு இவ, சுப்ரீமோ நீங்க ஏன் இவ்வளவு ஹேண்ட்ஸமா இருக்கீங்கன்னு கேட்க, அது கேட்ட சுப்ரீமோ சந்தோஷமா, உன் கண்ணுக்கு மேட் மட்டும்தான் ஹேண்ட்ஸமா இருப்பான்னு நினைச்சேன், நீங்க இப்போ ரொம்ப வித்தியாசமா இருக்கீங்கன்னு அவ சொல்ல, அவரும் அதை ஒத்துக்கிட்டு, நான் இந்த இடத்துக்கு வந்ததுனால நல்லவன் கிடையாது, இங்க வர்றதுக்காக நிறைய விஷயங்களை பண்ணிருக்கேன், என்னோட கையில ரத்தக்கரை இருக்கு, அதை கழுவ முடியாது, அதை நினைச்சு பெருமைப்பட மாட்டேன், ஆனா நீ என் வாழ்க்கைக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் எனக்கு வேற எதுவுமே முக்கியமா தெரியல, உன்ன நான் எப்பவும் பாதுகாப்பேன்னு சத்தியம் பண்ணி கொடுக்குறாரு. அதுக்கு ஜென், நாம இன்னும் இந்த யூனிவர்சிட்டிக்குள்ளதான் இருக்கிறோம், இங்க எதுவுமே சேஃப் கிடையாதுன்னு சொல்றா. அதுக்கு சுப்ரீமோ, ஒன்னு சேஃபா இருக்கு, எதுன்னு அவ கேட்க, என்னோட மூச்சு இருக்கிற வரைக்கும் நீ பத்திரமா இருப்ப, எல்லா ஆபத்துல இருந்தும் நான் உன்னை பாதுகாப்பேன்னு சொல்றாரு. அதை கேட்ட ஜென் முகம் மாறி போயிடுது. அதை கவனிச்ச சுப்ரீமோ என்னாச்சுன்னு கேக்குறாரு. நீங்க என்ன பண்ணீங்கன்னு அவ கேட்க, மறுபடியும் அந்த சயின்டிஸ்ட காமிக்கிறாங்க. அவரு யாரோட ரத்தத்தையோ வச்சு ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காரு. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ரிசல்ட் வருது. அதுல DNA 98% மேட்ச் ஆகிருக்குன்னு காட்டுது. அதை பார்த்த சயின்டிஸ்ட் ரொம்ப ஆச்சரியப்படுறாரு. கடைசியில தான் அது ஜென்னோட பிளட் சாம்பிள்ஸ்னு ரிவீல் ஆகுது. இதோட தான் இந்த எபிசோட் முடியுது.